எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. திருப்பி தைராய்டு பத்தியே பேசுறீங்களே, வேற டாபிக்கே பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா எத்தனையோ பேர் இன்னுமே அந்த ஒரு மெடிசன் வெறும் வயிற்றுல போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து மொத்தமா அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது வந்துட்டு தோண மாட்டேங்குது. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, இந்த மருந்து மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சு விட்டாங்கன்னா தட் வில் நெவர் ஒர்க். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உங்களோட லைஃப் ஸ்டைல், நீங்க எப்ப எந்திரிக்கணும், நீங்க எப்ப தூங்கணும், என்ன சாப்பிடணும், என்ன தவிர்த்துக்கணும், என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காத ஹாஸ்பிட்டல் வந்துட்டு உங்களுக்கு கியூர் இல்லை. எதுக்குமே கியூர் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ். ஆனா மெயின்டைன் பண்றது கூட கடைசி வரைக்கும் மெடிசன்லயே மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 6 months to 1 year உங்களோட கிளாண்டை வந்துட்டு ட்ரீட் பண்ணுங்க. அந்த கிளாண்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ கிளாண்டே வந்துட்டு அதோட ஹார்மோன்ஸ் T3 T4 செக்ரீட் பண்ணட்டும், ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அது பண்ணி இது பண்ணினா ஒர்க் அவுட் பண்றதுக்கு பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு தான் யூ வில் நீட் த ஹெல்ப் ஆஃப் ஃபியூ மெடிகேஷன்ஸ். அந்த மெடிகேஷன்ஸ் வந்துட்டு கரெக்டா உங்க கிளாண்டை ஒர்க் பண்ற மாதிரியான மெடிகேஷனா இருக்கணுமே தவிர்த்து உங்க கிளாண்ட் பண்ண வேண்டிய வேலையை இந்த மெடிசன்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி we will let the gland do its work. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.